ஃபஸ்ட்டு அந்த ஹெட்லைன் படிங்களேன். பிரஜ்வால் புக்டு ஃபார் ரேப்பா. பிரஜ்வால்ன்றவங்க யார்? ஒரு எம்பியா? கர்நாடகாவில் இருக்கிற ஒரு எம்பியா? இது ஒரு நியூஸ். அடுத்து இந்த ஹெட்லைன் படிங்களேன். தி பெங்கால் கவர்னர் அக்யூஸ்ட் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியுதுல, பேப்பர் படிக்கும்போது அட்லீஸ்ட் ஒவ்வொரு மாதத்துக்கு இந்த மாதிரி ஹெட்லைன்ஸில் பவரில் இருக்கிறவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்துட்டே இருக்குல்ல. ஸோ பவரில் இருக்கிற மேல் வந்து எப்பொழுதுமே ஏன் செக்ஸிஸ்டாக இருக்காரு? அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணணும்னு ஒரு பவரில் இருக்கிறவருக்கு, பவரில் இருக்கிற ஒரு மேலுக்கு ஏன் தோணுது? ஸோ ஃபெமினிஸ்ட் வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இன்னைக்கு அகைன் வந்து ஒரு 2 பாயிண்ட் ஆஃப் வியூ, 2 பெர்ஸ்பெக்டிவ் ரிவிஷன் பண்ணலாம். ஒரு சொசைட்டியில் செக்ஸிசம் ஏன் இருக்குது, அதோட ஆரிஜின் எங்கே இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் தியரி வந்து பேட்ரியார்கி தியரியா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வாடுற சொசைட்டி என்ன பண்ணியிருக்குன்னா, அங்கே இருக்கிற மேலுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துருக்கு. அதாவது ஒரு அத்தாரிட்டி வந்து மேலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன அத்தாரிட்டினா, அந்த மேலுக்கு அந்த சொசைட்டியில் வாடுற பெண்ணோட உடலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. மேல் கண்ட்ரோல்ஸ் தி உமன் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி வச்சுக்கலாம். ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னா அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற உமனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது. ரெண்டாவது அவங்களோட சாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது அந்த உமன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா கண்ட்ரோலும் அந்த சொசைட்டி வந்து அந்த மேலுக்கு கொடுத்துருக்கு. அது வந்து மேலுக்கு கொடுத்த அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டியை அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் அவனுக்கு என்ன தோணுது, அவன் மேலே தோணுது. அது ஒன்று. அந்த சொசைட்டி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி விஷயங்களை அவன் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான், அந்த அத்தாரிட்டி ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த சொசைட்டியுமே அந்த மேலேயும் மதிக்குது. ஒருவேளை நீயே அந்த அத்தாரிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அந்த சொசைட்டி என்ன பண்ணணும்னா உனக்கு கேள்வி கேட்கும். அதாவது நீ அந்த ஃபேமிலியில் என்ன ரோல் பண்ணுற, கண்ட்ரோல் பண்ண வேண்டியதான் ஒரு ரோலு. அது இல்லாமல் நீ எப்படி மேலே இருக்கலாம், நீ எப்படி ஆம்பளையாக இருக்கலாம் அப்படின்ற கொஸ்டின் வந்து சொந்தக்காரங்க வழியாவோ இல்லை வந்து சொசைட்டி வழியாவோ உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உமன் வந்து ஒரு தப்பான சாய்ஸ் எடுக்கும்போது ஃபேமிலிக்குள்ளே, அந்த தப்பான சாய்ஸ் எடுத்ததுக்கு அதை அலோவ் பண்ணதுக்கு மேல் தான் காரணம்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி இந்த மேல் தான் என்ன பண்ணுவாங்க, உங்கள் அத்தாரிட்டி எங்கன்னு கேட்பாங்க. ஸோ அவன் பண்ணுறது ஒன்று, சொசைட்டி என்ன பண்ணுது, பேட்ரியார்க்கி ஆகுது. அதாவது இவங்களோட சாய்ஸ் எங்கே இருக்குன்னா பேட்ரியார்க்கிட்டு அப்படின்னு உங்கள் சொசைட்டி அக்செப்ட் பண்ணிச்சுன்னா, நீங்கள் வாடுற சொசைட்டி என்ன சொசைட்டி, பேட்ரியார்க்கி சொசைட்டியா? அப்போ அந்த சொசைட்டியில் ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் உருவானாலும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் உருவானாலும், அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆள் மேலாக இருக்கும்போது அத்தாரிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுவானா? அதாவது அந்த உமன் மேலே, அவங்க பாடி மேலே என்ன பண்ணுவான், ஒரு டாமினேஷன் வச்சிருப்பானா? அந்த டாமினேஷனோட எக்ஸ்ட்ரீம் தான் என்னது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டா? எஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எம்பியை தூக்கி ஜெயிலில் பார்க்க ட்ரை பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக அந்த எம்பியோட மைண்டுக்குள்ளே உருவாக்கின அந்த கான்ஷியஸ் இருக்குல்ல, இந்த உமனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது, அது எங்கே இருக்குது, சொசைட்டி தானே. ஸோ சொசைட்டிக்குள்ளே இருக்கிற இந்த பேட்ரியார்கி தியரியை வந்து சேஞ்ச் பண்ணாத வரைக்கும், பெண்கள்லாம் சேர்ந்து அதை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும், ஈவன் இந்தியா வந்து ஒரு மாடர்னாக மாறினாலும், அதாவது ஒரு நியோ லிபரல் கண்ட்ரியாக மாறினாலும், அந்த நியோ லிபரல் எக்கனாமிக்குள்ளே எப்படி வந்து அந்த உமனை டாமினேட் பண்ண முடியும்? இந்த மாடர்னைஸ், இந்த நவீனத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டாமினேஷனும் மாடர்னைஸ்டாக மாறும். அதாவது மாடர்னைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பிளேஸில் அப்யூஸ் பண்ணுறது, ஆன்லைனில் ஒரு உமனை வந்து புல்லிங் பண்ணுறது அப்படின்னு அந்த மெத்தட் வந்து மாடர்னைஸாக மாறுமே தவிர குறையாது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ பார்த்து சேம் தான், பட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கிம்மல்னு ஒரு ஃபெமினிஸ்ட், அவங்க ஒரு தியரி சொல்கிறாங்க, தியரி ஆன் மேஸ்குலினிட்டி. அதாவது ஒரு மேலோட மேஸ்குலினிட்டி இருக்குல்ல, அந்த மேஸ்குலினிட்டி டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, மேஸ்குலினிட்டி ஆஸ் தி ஹோமோஃபோபியா. மீனிங் புரிஞ்சா? அதாவது ஒரு ஆணுக்கு வந்து மைண்டுக்குள்ளே ஒரு இன்செக்யூர் இருக்குது, நம்ம வந்து ஒரு பாய் தான் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அந்த கான்ஃபிடென்ட்டை அவன் வெளியே சொல்லிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவனுக்குள்ளேயே நம்ம பாயாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அவன் என்ன பண்ணுவான்னா, தன்னோட மெஸ்குலினிட்டி காட்டுறதுக்கு ஒரு உமன் வராங்கன்னா அவங்களை டீஸ் பண்ணுறது, அக்ரெசிவ் பிஹேவியரை வந்து வெளிப்படுத்துறது, டபுள் மீனிங் டைலாக் பேசி தன்னோட செக்ஸிஸ்ட் பிஹேவியரை வந்து இன்டெரக்டாக சொல்கிறது. அதாவது நான் வந்து ஃபீமேல் கிடையாது, நான் வந்து மேன்ஹுட் அப்படின்னு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னா அக்ரெசிவ் பிஹேவியர், செக்ஸிஸ்ட் பிஹேவியர். ஸோ இதுதான் மேஸ்குலினிட்டின்னு அவனுக்குள்ள என்ன இருக்குது, ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அவனுக்குள்ளே இந்த பிஹேவியர் எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு, அது காரணம் யார், சொசைட்டி. சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா, ஒரு மேலோட அக்ரெசிவ் பிஹேவியர் இருக்குல்ல, அவள் அக்ரெசிவாக இருக்கும்போது அந்த அக்ரெஷன் தான் என்ன பண்ணுது, க்ளோரிஃபை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்கன்னா, அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு பிளேயர் வந்து சாஃப்டாக இருக்கிறத வர அக்ரெசிவாக காட்டும்போது தான் அவர் மேஸ்குலினிட்டி என்ன ஆகுது, அந்த ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் ஆகுது, வைரல் ஆகுது. ஸோ சொசைட்டி வந்து அந்த மேலோட அக்ரெசிவ் பிஹேவியர் இருக்குல்ல, அந்த பிஹேவியரை க்ளோரிஃபை பண்ணுது. அந்த க்ளோரிஃபிகேஷன் தான், அந்த அக்ரெசிவ் பிஹேவியரை க்ளோரிஃபை பண்ணுறது தான் எக்ஸ்ட்ரீம் என்ன ஆகுது, டொமஸ்டிக் வயலன்ஸ் உருவாகுது, அப்புறம் வந்து ஒர்க் பிளேஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உருவாகுது, அப்புறம் வந்து கிளாஸ் ரூமில் புல்லிங் உருவாகுது. இது எல்லாமே எதோட எக்ஸ்ட்ரீம்னா, அந்த அக்ரெசிவ் பிஹேவியரை சொசைட்டி க்ளோரிஃபை பண்ணுதுல, அந்த க்ளோரிஃபிகேஷனோட எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் இது எல்லாமே. ஸோ உமன் தான் என்ன பண்ணணும், அந்த ஃபேமிலியில் ஒரு மேல் சைல்டு இருக்காங்கன்னா அந்த மேல் சைல்டில் மேஸ்குலினிட்டினா என்ன அப்படின்ற டெஃபினேஷனை மாற்றி, அக்ரெசிவ் பிஹேவியர்ன்றது மேஸ்குலினிட்டி கிடையாது, அது டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி அப்படின்றத டிஃபைன் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். குளோபல் லெவலில் உங்களுக்கு தெரிஞ்ச சில மொபைல் பிராண்ட்ஸ் நேம் சொல்லுங்களேன். OnePlus சொல்லலாமா, OnePlus, சாம்சங், ஐஃபோன், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குல்ல. பட் இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ண ஒரு மொபைல் கம்பெனி இருக்குல்ல, அந்த பிராண்ட் ஏன் வரல? இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன? அதாவது முக்கியமாக மொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸோட ப்ராப்ளம் என்ன? நிறைய ப்ராப்ளம் இருக்குது, பட் இந்த கிளாஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எஸ்சிபி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு ஃபோன் ரெடி பண்ணுறீங்க வச்சுக்கலாம். ஓகே, அந்த ஃபோன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ உங்கள் கஸ்டமர் இந்த ஃபோன் வாங்குறாரு.
ஓகேவா? இப்போ அவருக்கு வந்து தோணுது, என்னோட ஃபோன்லேருந்து இன்னொரு ஒரு ஃப்ரெண்டோட ஃபோன்லேருந்து ஒரு ஃபைலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறேன்னு வச்சுக்கலாம். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் கம்பெனி, எந்த கஸ்டமர் யூஸ் பண்ணுற ஃபோன் கம்பெனி வேறையாக இருக்கலாம், ஏ வச்சுக்கலாம். இந்த ஃபோன் கம்பெனி பி வேறையாக வச்சுக்கலாம். அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோன் வந்து ஃபைல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கனெக்ட் ஆகணும்ல. அந்த கனெக்டிவிட்டியில் ப்ராப்ளம் இருந்தானே, லாஜிக் புரிஞ்சா? அப்போது நீங்கள் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுற விஷயம் கிடையாது. உலகத்தில் எந்த மொபைல் ஃபோனு கூட கனெக்ட் ஆனாலும் ஃபோனு கனெக்ட் ஆகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சில ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜி என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. லாஜிக் புரிஞ்சா? அதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஃபோனை ரெடி பண்ணிட்டேன்னா அது இன்னொரு கம்பெனியோட ஃபோன் கூட கனெக்ட் ஆகுமா டவுட் தான் இருக்குது. அப்போ குளோபல் முழுக்க நிறைய ஃபோன் கம்பெனிஸ் இருக்கா. அப்போ ஒவ்வொரு ஃபோனும் யூனிக்காக இருக்கும். அப்போது ஒரு ஃபோன் இன்னொரு கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நான் ஒரு ஆள் வரேன், ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஃபோன் டிஃப்ரெண்ட், உங்கள் ஃபோன் டிஃப்ரெண்ட், எல்லா ஃபோன் டிஃப்ரெண்ட். நான் ஒரு டெக்னாலஜி தரேன், ஓகேவா? இந்த டெக்னாலஜி எல்லாரும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்னாலஜி வழியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ளூடூத்னு டெக்னாலஜி தரேன், இதை நீ ஆட் பண்ணிக்கோ. அப்போ நீ எந்த ஃபோனாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், ஃபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு புரிஞ்சா? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ணுற விஷயம் கிடையாது. அப்போ நீங்கள் எந்த ஃபோன் வேணால் யூனிக்காக நீங்கள் உற்பத்தி பண்ணிங்க, ஓகேவா? பட் இந்த எல்லா ஃபோனும் ஸ்டாண்டர்டாக ஒரு டெக்னாலஜி நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணிக்க முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ஃபோனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாரம் ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணுறாரு, அடுத்த மாதம் வேறு ஹெட்செட் யூஸ் பண்ணுறாரு. இப்போ எந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணாலும் ஃபோன் ஆகணும், கனெக்ட் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன தேவை, எல்லா ஹெட்செட்டுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி நான் அவனுக்கு தரேன். அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த டெக்னாலஜி ப்ராப்ளம் ஓவரா இல்லை அப்படி வச்சுக்கலாம். நீ ஒரு ஃபோன் ரெடி பண்ணிட்ட, ஓகேவா? நீ இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு எந்த காரில் போகணும்னு தெரியாது. அப்போ நீ எந்த காரில் போனாலும் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கணும்னா நான் உனக்கு ஒரு டெக்னாலஜி தரேன், அதை ஆட் பண்ணிக்கும். அப்போ இது பேர் என்னது, ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜிஸ். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜிஸை யாரால் உற்பத்தி பண்ண முடியாது? இப்போ நீ ஒரு ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கனா உன்னால் முடியாது. ஏன்னா நீ ஒரு ஆள் தனியாக ரெடி பண்ணால் அந்த டெக்னாலஜியும் இன்னொருத்தர் ஃபோன் ரெடி பண்ணுவாங்கல்ல, அவன் டெக்னாலஜி டிஃப்ரெண்ட் ஆகும். டெக்னாலஜி டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியாது, கனெக்ட் பண்ண முடியாது இல்லை. எஸ், அப்போ குளோபல் முழுக்க இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜிஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு சில கம்பெனிஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் எசென்ஷியல் டெக்னாலஜிஸ், இதுக்கு மட்டுமே என்ன பண்ணுறோம், கம்பெனி வச்சுருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுவோம், ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணுறது நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூடூத் வச்சுக்கலாம். ப்ளூடூத் ஒரு டெக்னாலஜியை இந்த கம்பெனி என்ன பண்ணிடுச்சு, உருவாக்கிடுச்சு. இது என்ன பண்ணுன்னா, எடுத்த உடனே அவங்க கண்ட்ரியில் போயிட்டு பேட்டன்ட் ரைட்ஸை வாங்கிக்கும். உடனே அர்த்தம் இந்த ப்ளூடூத் டெக்னாலஜியை வேறு எந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிக் புரிச்சா, இப்போ நாளைக்கே நான் வந்து ஒரு ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி இருக்க ப்ளூடூத்தை பார்த்து அதே மாதிரி ஒரு டெக்னாலஜியில் டெவலப் பண்ண முடியல. பட் இப்போ டெவலப் பண்ண முடியாது. என்ன காரணம், ப்ளூடூத்ன்ற டெக்னாலஜியை அந்த எந்த ப்ரைவேட் கம்பெனிக்காரன் அந்த டெக்னாலஜி உருவாக்கணும் அவன் பேட்டன்ட் வாங்கிட்டான். அப்போது உன்னோட ஃபோனில் நீ ப்ளூடூத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணணுன்னா இந்த கம்பெனிக்காரங்கிட்ட காசு போட்டு வாங்கணும். அதாவது ராயல்ட்டி சொல்லுவாங்க, அதாவது காசு கொடுத்து தான் வாங்கணும். இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் எசென்ஷியல் பேட்டன்ஸ். ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜிக்கு பேட்டன்ஸ் வாங்கியாச்சு. அப்போ அந்த பேட்டன்ட் வாங்கின டெக்னாலஜியை நீ யூஸ் பண்ணணுன்னா என்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கோ. அது புரிச்சுல. ஸோ நீ ஒரு மொபைல் ஃபோனை ரெடி பண்ணுறேன்னா அதில் இருக்க வேண்டிய நிறைய டெக்னாலஜிஸை ஒவ்வொரு கம்பெனி கிட்ட இருந்தும் என்ன பண்ணி ஆகணும், நீ காசு போட்டு தான் வாங்கி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோக்கியா இருக்குல்ல, உங்களுக்கு நோக்கியா தெரியும், ஃபஸ்ட்டாக தான் வந்துச்சு. இப்போ நோக்கியா கிட்ட ஏதோ ஒரு பொருளோட பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்கும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எரிக்சன் தெரியும்ல, எரிக்சன்றது ஒரு கம்பெனி, அந்த ப்ரைவேட் கம்பெனி கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கும். அது அதே மாதிரி குவால்கம் இருக்கா, குவால்கம் கிட்ட ஒரு டெக்னாலஜி ரைட்ஸ் இருக்கும். இது எல்லாமே என்ன பொருள், ஸ்டாண்டர்ட் எசென்ஷியல் பொருள். அதாவது கண்டிப்பாக ஒரு ஃபோனில் யூஸ் பண்ண வேண்டிய பொருள். இதெல்லாம் இருந்தால் தான் மற்ற மொபைல்ஸ் கூட மற்ற டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். காமனாக யூஸ் பண்ணுற அக்ரிமெண்ட். லாஜிக் புரிஞ்சுல. அகைன் சொல்கிறேன், இது இல்லாமல் கூட உங்கள் ஃபோன் ஒர்க் ஆகலாம். பட் இந்த ஃபோன் யூனிக்காக இருக்குமே தவிர இன்னொரு ஒரு ஃபோன் கூட கனெக்ட் ஆக முடியாது. அப்போ நீ என்ன பண்ணி ஆகணும், எல்லா ஃபோன் கூடயும் நம்ம ஃபோன் கனெக்ட் ஆகணும்னா இப்போ குளோபல் முழுக்க எல்லாரும் யூஸ் பண்ணுற டிவைஸ் இருக்குல்ல, அந்த குளோபல் ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜியை நீ ஆட் பண்ணால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அது புரிச்சுல. எஸ், அடுத்து என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த கம்பெனிஸ் இருக்காங்களே, இந்த கம்பெனிலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து SSO. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆர்கனைசேஷன். மீனிங் புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த வருஷம் வந்து குளோபல் முழுக்க 6G வருது வச்சுக்கலாம். 4G 5G இருக்குல்ல, 6G வருது வச்சுக்கலாம். இந்த 6G வந்து எல்லா ஃபோன்லையும் ஒர்க் ஆகணும்னா எந்த ஸ்டாண்டர்டில் ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணணும், என்ன மாதிரி ரூல்ஸ் பேஸ் பண்ணி டெக்னாலஜி ரெடி பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸை ஸ்டாண்டர்டை செட் பண்ணுற ஆர்கனைசேஷன். அப்போ இந்த குழுவில் யார் இருப்பான்னா, நான் பார்த்தோம்ல இந்த பேட்டன்ட் வாங்கினாங்களே, இந்த பேட்டன்ட் கம்பெனிஸ் இருக்கும். குளோபல் முழுக்க முக்கியமான மொபைல் கம்பெனிஸ் இருக்காங்களே, மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அவங்க இருப்பாங்க. அது புரிச்சா? அதாவது அந்த பேட்டன்ட் கம்பெனிஸும் மொபைல் கம்பெனிஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அடுத்து ஃபியூச்சரில் ஒரு டெக்னாலஜி வரப்போகுது, அந்த டெக்னாலஜியை வந்து எல்லா மொபைல் கம்பெனிஸும் ஒரே மாதிரி அசஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி டெக்னாலஜியை உருவாக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் போடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ மொபைல் கம்பெனிஸும் என்ன பண்ணுவாங்க, ஐடியா தருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் OnePlusக்கு வந்து இந்த டெக்னாலஜி 5G வச்சுக்கலாம். 5Gயில் OnePlus வரணும், சில விஷயங்கள் தேவைப்படுது, இதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுங்கள், எங்களோட வாய்ஸும் கேளுங்க, என்ன பண்ண முடியும், டிஸ்கஸ் பண்ண முடியும் இந்த ஆர்கனைசேஷனில். பட் ஆக்சுவலாக இந்த குழுவில் யாரால் இருக்க முடியாது, இந்தியா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா இந்தியாவில் டொமஸ்டிக்காக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிடையாதுன்னு, மொபைல்ஸை டெவலப் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங் கம்பெனி கிடையாது.
அப்போது எஸ்எஸ்ஓ ஆர்கனைசேஷனில் இந்தியாவோட இன்ஃப்ளூன்ஸ் இருக்காது. ஃபஸ்ட் இது புரிஞ்சுச்சா? அப்போ நம்ம இன்ஃப்ளூன்ஸ் இல்லைனா என்ன ஆகும்னா, இப்போ நாளைக்கே வந்து நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து சில டெக்னாலஜி தேவைப்படுது. அப்போ இந்த டெக்னாலஜியோட பேட்டன்ட் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட கேட்குற வச்சுக்கலாம். அவன் நமக்கு விற்கிறான்ல, எனக்கு விற்கும் போது மட்டும் அதிகமான காசு வச்சுப்பான். ஏன்னா நான் வந்து ஸ்டார்டர் தானே, இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். அவனுக்கு ஃபேவரட்டான கம்பெனி இருக்காங்களே, குளோபல் லெவலில் பெரிய கம்பெனிஸ், அந்த கம்பெனி கம்மி காசில் கொடுப்பான். அப்போ இந்த 2 கம்பெனி மொபைல் ஃபோனும் மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா யாரோட மொபைல் சீப்பாக இருக்கும்? இவன் தான் சீப்பாக இருக்கும்ல. ஏன்னா இவன் குளோபல் லெவலில் ஃபேமஸ்ஸு. அவனுக்கு இவன் தர்ற காசு கம்மி, அந்த டெக்னாலஜி. பட் புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ண என்னோட மொபைல் ஃபோனுக்கு அவன் தர ராயல்ட்டி வந்து அதிகம். நான் அதிகமான காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்போ நான் வந்து அதிகமான காசு கொடுத்து தான் அந்த ஃபோன் டெக்னாலஜி வாங்குறேன்னா என்னோட ஃபோன் மார்க்கெட்டில் விலை இருக்கும், அதிகமாக தானே இருக்கும். கரெக்டாக? அப்போ மார்க்கெட்டில் ஒரு ஃபேர் ப்ளே வந்து இல்லை தானே. நானே ஒரு மொபைல் ஃபோனை உருவாக்கி சீப்பாக விற்கணும்னு ஆசைப்பட்டா கூட டெக்னாலஜிலாம், அதாவது ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜிஸ்லாம் காசு அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் எனக்கு என்ன இருக்காது, டிமாண்ட் இருக்காதுல்ல, மக்கள் வாங்க மாட்டாங்க, ஏன்னா காசு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஃபேர் ப்ளேவை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பிராண்ட் கமிட்மெண்ட்ஸ், அதாவது இந்த பேட்டன்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இவங்க வந்து ஒரு மொபைல் கம்பெனிக்கு ஒரு பேட்டன்ட்டை விற்கிறாங்களே, அது எவ்வளோ காசு விற்கணும்? ஒரு மொபைல் கம்பெனிக்கு அந்த டெக்னாலஜி விற்கும்போது ரீசனபிள் ப்ரைஸ் தான் விற்கிறாங்களா, ஃபேர் ப்ரைஸ் தான் விற்கிறாங்களா, எல்லா கம்பெனிஸையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களா, இல்லை சில பேரை வந்து கம்மி காசுக்கும் சில பேருக்கு அதிகமான காசு விற்கிறாங்களா அப்படின்ற ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி இருக்கிறது தான் இது. அப்போ இது எல்லா பேட்டன்ட் கம்பெனிஸும், இந்த ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுற இந்த எல்லா கம்பெனிஸும் இந்த கமிட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் எசென்ஷியல் பேட்டன்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணியாகணும்? இந்த பிராண்ட் கமிட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும்ல. ஸோ தியரட்டிக்கலாக அது ஓகே, பட் ப்ராக்டிக்கலாக வரும்போது, ரியாலிட்டியில் வரும்போது ப்ரொடியூஸாக ஃபார்ம் ஆகிற கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸ் கிட்ட மட்டும் அவங்க டெக்னாலஜி விற்கும்போது, இந்த பேட்டன்ட் டெக்னாலஜி விற்கும்போது அதிகமான காசு விற்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் தான் எஸ்சிபி ப்ராப்ளம் சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி பேட்டன்ட் கம்பெனிஸ் வந்து அதிகமான காசு கொடுத்து அந்த பொருளை விற்கிறதுனால புதுசாக ஸ்டார்ட் ஆகிற கம்பெனிஸ்க்கு மார்க்கெட்டில் போட்டி போட முடியல. அவங்களுக்கு ரொம்ப அதிக காசு ஆகுது. அதாவது ஒரு மொபைல் ஃபோனோட மேனுஃபேக்சரிங் ஆகுதுல்ல, அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா விற்கும் போது விலை அதிகமாக இருக்கும்ல. அப்போ ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா மக்கள் வாங்க மாட்டாங்களே. ஸோ இதுதான் எஸ்சிபி ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் பற்றி இன்றைக்கி பார்க்கறதுக்கான காரணம் இதுதான். இன்றைக்கி சென்டர் பேஜில் இந்த ஹெட்டிங் படிக்கலாம், த ஜுடிஷியரிஸ் ஷேடோ ஓவர் ஸ்டாண்டர்ட் எசென்ஷியல் பேட்டர்ன்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஜுடிஷியரி தானே, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவோட ஜுடிஷியரி வந்து ஒரு கேஸை விசாரிக்கிறது, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட், ஒரு டிலே இருக்கும்ல. சிமிலர்லி இந்த எஸ்சிபி சம்மந்தப்பட்ட கேசஸையும் விசாரிக்கிறதுல ஒரு டிலே இருக்குது. அது ஒன்று, டிலே ஒன்று. ரெண்டாவது, எஸ்சிபியோட காம்ப்ளெக்சிட்டி வந்து ஜுடிஷியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோமேக்ஸ். நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, அங்கே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை முதல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டீங்களா? பேட்டன்ட் ஹோல்டப். அதாவது நீங்கள் ஒரு ஃபோனை தயாரிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூடூத் ஆட் பண்ண போகிறோன்னா, இந்த ப்ளூடூத்தை முதல் முறையாக கண்டுபிடிச்சிருப்பான்ல அந்த கம்பெனிக்காரன், அவன் என்ன பண்ணியிருப்பானா, அவங்க ஊர் சட்டப்படி பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கியிருப்பான். அப்போ அவன் ரைட்ஸ் வாங்கிட்டானா அதே மாதிரி ஒரு பொருளை நாம் வந்து உற்பத்தி பண்ண முடியாது. அவங்ககிட்ட கேட்டு தான் அந்த ப்ளூடூத்தை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோனில் நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, எல்லா டெக்னாலஜிஸ்க்குமே பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. ஸோ குளோபல் லெவலில் இந்த பேட்டன்ட் ஹோல்டப் இருக்குல்ல, இதுதான் அதிகமான இஷ்யூ. அப்படி ஒரு ஃபோனை வந்து சீப்பாக டெவலப் பண்ண ஆசைப்பட்டா கூட ஒவ்வொரு டெக்னாலஜிஸும் ஒவ்வொரு கம்பெனிட்டு வாங்கும்போது அவங்ககிட்ட காசு பே பண்ணி வாங்குறோமா, ராயல்ட்டி பே பண்ணி வாங்குறோமா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபோனோட விலை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் மைக்ரோமேக்ஸ். அந்த இஷ்யூ பார்க்கலாம். இந்தியாவுடைய ஓன் டொமஸ்டிக் ஒரு ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பேர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா 90s கிட்ஸ் எல்லாரும் சொல்கிறது மைக்ரோமேக்ஸ் தான். ஸோ இந்தியாவிலே டொமஸ்டிக்காக உற்பத்தி பண்ண ஒரு ஃபோன் கம்பெனி மைக்ரோமேக்ஸ். ஸோ மைக்ரோமேக்ஸ் வந்து முக்கியமான டெக்னாலஜிஸ்லாம் யார்கிட்ட வாங்குச்சுன்னா எரிக்சன் கிட்ட இருந்து வாங்குச்சு. அப்போ எரிக்சன் கிட்ட சில முக்கியமான பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ இது என்னது, எஸ்சிபியா? அப்போ எஸ்சிபி சம்மந்தப்பட்ட இஷ்யூ. ஸோ பட் எரிக்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைக்ரோமேக்ஸ் ஃபோனுக்காரனுக்கு சில பொருட்களை விற்கும்போது வழக்கமாக மற்றவங்களுக்கு விற்பாங்களே அந்த ப்ரைஸை விட அதிகமாக விற்றுருக்கான். அதாவது ஹை ராயல்ட்டிஸ்க்கு விற்றுருக்கான். அப்போ மைக்ரோமேக்ஸ் என்ன பண்ணும், நம்ம இந்தியன் கம்பெனி இந்தியாவில் ஒர்க் பண்ணுது, எரிக்சன் ஃபாரின் கம்பெனிக்காரன், அவன் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறான். பட் பிஸ்னஸ் பண்ணும்போது மைக்ரோமேக்ஸ்க்கு என்ன பண்ணுறான், அதிகமான காசுக்கு விற்கிறானா. அப்போ மைக்ரோமேக்ஸ் என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சிசிஐன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் கேஸ் ஃபைல் பண்ணுது. என்ன சொல்லுது, அதாவது எரிக்சன் வந்து தன்னோட பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்குல்ல, அதை மிஸ்யூஸ் பண்ணுது. தன்னோட டாமினன்ட் பொசிஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் வேறு யார்கிட்டையும் வாங்க முடியும். உங்களுக்கு தெரியும்ல, பேட்டன்ட் ரைட்ஸோட மெயின் இஷ்யூ என்ன, அதாவது அந்த டெக்னாலஜி அவங்ககிட்ட வாங்க முடியும், வேறு உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்காது, அதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்காது. ஸோ அந்த டாமினன்ட் பொசிஷனை பயன்படுத்தி என்கிட்ட ஹை ராயல்ஸ் விற்கிறான்னு சொல்லிட்டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன் அவங்ககிட்ட பண்ணுறாங்க, அதாவது இந்தியாவோட மார்க்கெட்டில் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறது ஈக்குவலாக பண்ணுறாங்களா, இல்லை சில பேர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களா, ஃபேராக நடக்குதா பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னா சிசிஐ. அதுக்குன்னு ஒரு கமிஷன் இருக்குது. அண்ட் இது மார்க்கெட் இஷ்யூ உங்களுக்கு புரியுதா? அதாவது எரிக்சன் வந்து அதிகமான காசுக்கு அந்த டெக்னாலஜி விற்கிறான்னா மைக்ரோமேக்ஸ் ஃபோன் எப்படி இருக்கும், விலை அதிகமாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் மைக்ரோமேக்ஸ் ஃபோன் விலை மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்குவோமா, வாங்க மாட்டோம்ல, சீப்பாக இருக்கிற ஃபோன் தான் வாங்குவோம். அப்போ மார்க்கெட்டில் என்னோட ஃபேர் காம்படிஷனை இவன் அதிகமான ராயல்ட்டி கொடுத்து வாங்குறதுனால எனக்கு மார்க்கெட்டில் ஃபேர் காம்படிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிசிஐயில் மைக்ரோமேக்ஸ் என்ன பண்ணுறாங்க, சிசிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ சிசிஐ என்ன பண்ணுதுன்னா எரிக்ஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்குது.
பட் எரிக்சன் சிம்பிளாக என்ன பண்ணிடுச்சுன்னா டேரெக்டாக கோர்ட்டுக்கு போயிடுச்சு. எந்த கோர்ட்டு போயிடுச்சு? ஹைகோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணிடுச்சுன்னா என்ன விசாரிக்கிறதுக்கு, அதாவது எஸ்சிபி சம்மந்தப்பட்ட கேசஸை விசாரிக்கிறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும்ல கோர்ட் என்ன பண்ணணும், டிலே பண்ணுமா? ஸோ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கே ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. விசாரிச்சுன்னா முடிவு பண்ணுறாங்க இல்லை சிசிஐக்கு அதிகாரம் இருக்குது, ஸோ விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எரிக்சன் என்ன பண்ணுது, ரொம்ப சிம்பிளாக டெல்லிக்கு போகுது. டெல்லிக்கு உங்களுக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் ஒரு நீங்கள் கேஸை ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜ் இருக்கார்ல, அவர் விசாரிப்பார். சிம்பிளாக சொல்லுவாங்க, ஒரு கேஸை வந்து விசாரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கேஸோட தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் டிவிஷன் பெஞ்சுக்கு போகலாம். அதாவது ஒரு 3-4 பேர் இருப்பாங்களே சேர்ந்து தீர்ப்பு பண்ணுவாங்களே, அந்த பெஞ்சுக்கு போகலாம். அப்போ கேஸை டிலே பண்ணுற மாதிரி எரிக்சன் என்ன பண்ணுறான், டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு வந்து செட் ஆகலையா, அப்போ ஒரு ஜட்ஜு கொடுத்தாரா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் டெல்லி ஹைகோர்ட்லேயே டிவிஷன் பெஞ்சுக்கு மாத்திரேன், அப்பீலுக்கு போகிறேன். ஒரு 3-4 பேர் இருக்கிற ஜட்ஜு கிட்ட அப்பீலுக்கு போகிறேன், அவங்க கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் டிவிஷன் பெஞ்ச் என்ன பண்ணுது, சேம் ஆஸ் யூஷுவல் கோர்ட் என்ன பண்ணுது, டிலே பண்ணுது. அதாவது 2013 போட்ட கேஸ் வந்து 2023 தான் இந்த டிவிஷன் பெஞ்சை தீர்ப்பு தருது. அப்படின்னு அர்த்தம், நம்ம இந்தியாவோட கோர்ட்டுக்கு வந்து இந்த எஸ்சிபி சம்மந்தப்பட்ட கேஸோட காம்ப்ளெக்சிட்டி புரியல, இதில் மேனுஃபேக்சரிங் உள்ள ஒழிஞ்சிருக்கு, மார்க்கெட் ஒழிஞ்சிருக்கு, மக்களுக்கான ஒரு பெனிஃபிட் வந்து குறையுது அப்படின்றது தெரியல, அதில் அந்த காம்ப்ளெக்சிட்டி புரியாதனால டிலே பண்ணுது. 2013 மைக்ரோமேக்ஸ் கேஸ் போட்டிருக்கு, அது அப்படியே 10 வருஷமாக தொடர்ந்து 2023 தான் டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துருக்கு. பட் அகைன் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஈஸியாக பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் பண்ணலாம். இது ஹைகோர்ட் தானே, இது டிவிஷன் பெஞ்சோட ஹைகோர்ட். அகைன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் இருக்குது. ஸோ எஸ்சிபி சம்மந்தப்பட்ட கேசஸ்க்கு விசாரிக்கிறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதிகாரம் இருக்கா, இல்லை இதில் யார் பிரச்சனை அப்படி எல்லாத்தையும் யார் விசாரிக்கிறா, சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சுட்டு இருக்கா. ஸோ அவன் என்ன பண்ணுறான், டிலே பண்ணிருக்கான். ஸோ அப்போது இதில் யார் பாதிக்கப்படுறது, ஏன்னா பேட்டன்ட் ரைட்ஸுக்கு பிரச்சனை கிடையாது, அவனுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கும். பட் மைக்ரோமேக்ஸ் ஃபோன் கம்பெனிக்காரன் ஒரு சீப்பாக ஒரு ஃபோனை உற்பத்தி பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குல்ல, அப்போ அவன் பிஸ்னஸ்க்கு என்ன ஆகும், லாஸ் ஆகும்ல, இதுதான் இஷ்யூ. ஸோ இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் மைக்ரோமேக்ஸ் ஃபோன் நம்ம பார்க்குறது கிடையாதுல்ல, அது காரணமே இந்த மாதிரி கேஸ் தான். அப்போ இந்த கேஸ் என்ன பண்ணிச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் பண்ணிட்டாங்களே, மைக்ரோமேக்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்கேன்னா நீங்கள் தீர்ப்பு விட்டு டைம் ஆகும், பட் அது வரைக்கும் நான் ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ணணும், அப்போ எனக்கு அந்த டெக்னாலஜி தேவை, அவங்ககிட்ட கேட்டு டெக்னாலஜி வாங்கி கொடுங்க, இல்லைனா என்னோட பிஸ்னஸ் ரன் ஆகாது அப்படின்னு மைக்ரோமேக்ஸ் சொல்லியிருக்கு. யார்கிட்ட, சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா எரிக்சனோட ஒரு பேட்டன்ட் ரைட்ஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறேன், அப்போ அது யூஸ் பண்ணுற வரைக்கும் அவன் என்ன ரேட் சொல்லியிருக்கானோ அதுக்கான ராயல்ட்டி நீ கொடுத்து தான் என்ன பண்ணி ஆகணும், பே பண்ணி தான் யூஸ் பண்ண சொல்லிடுச்சு. அப்போ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணியை அவங்ககிட்ட கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு மைக்ரோமேக்ஸால் முடியல. அதனால தான் இப்போ மார்க்கெட்டில் இந்தியாவோட ஒரு டொமஸ்டிக் கம்பெனி மைக்ரோமேக்ஸ் வந்து இல்லாத காரணம் இது ஒரு ரீசன். ஸோ எக்ஸாமில் பேட்டன்ட் ரைட்ஸ் பற்றி கேட்குறாங்கன்னா அதோட நெகட்டிவ்ஸ் பற்றி நீங்கள் பேசணும்னா இந்த கேஸ் பேசலாம். ஒரு பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து எப்படி அப்யூசிவாக இருக்குது, அப்யூசிவ் லைசன்சிங் ப்ராக்டிசஸ், அதுக்கு இந்தியாவோட கோர்ட்டோட டிலே எப்படி வந்து இம்பாக்ட் ஏற்படுத்துது, அதுக்கு எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குது, பர்டன் அதிகமாக்குது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக மைக்ரோமேக்ஸ் நம்ம கோட் பண்ணி பேசலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக இந்தியா என்ன பண்ணலாம், நம்மளோட மெயின் எய்ம் என்ன, மேனுஃபேக்சரிங் அதிகமாக்கணுமா, மொபைல் ஃபோன்ஸோட மேனுஃபேக்சரிங் அதிகமாக்கணும். அப்போ இந்த எய்முக்கு தடங்களாக இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு எஸ்சிபியா. அப்போது குளோபல் முழுக்க எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ரைவேட் கம்பெனிஸ் பேட்டன்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க இந்தியாவுக்கு விற்கும்போது அந்த ராயல்ட்டி அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் வந்து ஃபேராக இருக்கான்னு செக் பண்ணணும். அது ஃபேராக இருக்கான்னு யார் செக் பண்ணுவாங்க, சிசிஐயா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவா. ஸோ இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு எந்த பேட்டன்ஸ் கம்பெனிஸ்லாம் கரெக்டான ப்ரைஸில் வந்து விற்காமல் அதிகமாக விற்கிறாங்களோ அவங்க மேலே காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணலாம், பெனால்ட்டி போடலாமா, ஆக்ஷன் எடுக்கலாமா. ஒன்று பெனால்ட்டி போடலாம், இல்லை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலாமா. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அந்த எஸ்சிபி கம்பெனிஸை மானிட்டர் பண்ணுமா, இந்தியாவில் செயல்படுற அந்த ப்ரைவேட் கம்பெனிஸை மானிட்டர் பண்ணுமா. செகண்ட் பாயிண்ட், ஜுடிஷியரி வந்து இந்த மாதிரி கேசஸ் அதாவது பேட்டர்ன் சம்மந்தப்பட்ட கேஸஸ் விசாரிக்கும் போது டிலே பண்ணாமல், பார்த்தோம்ல இப்போ மைக்ரோமேக்ஸ் கேஸ் வந்து 10 வருஷமாக இருக்கா, அந்த மாதிரி ரொம்ப டிலே பண்ணாமல் சீக்கிரமாக முடிக்கணுமா. ஸோ ஜுடிஷியரி வந்து பேட்டர்ன் கேசஸை டிலே பண்ணாமல் சீக்கிரம் முடியும். செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் முக்கியமான பாயிண்ட், யூரோப்பியன் பார்லிமெண்ட் வந்து இந்த எஸ்சிபி இருக்காங்களே பேட்டன்ட் கம்பெனிஸ், இவங்களை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆக்ட் போட்டிருக்காங்க. பட் இந்தியன் பார்லிமெண்ட் வந்து இன்னும் ஆக்ட் போடலை. ஸோ இந்தியா ஷுட் ரெகுலேட் தி எஸ்சிபி கம்பெனிஸ் த்ரூ சீரியஸ் ஆஃப் ஆக்ட்ஸா. இது ஒன்று. மற்ற கண்ட்ரீஸை விட இந்தியாவுக்கு அந்த ஆக்ட் முக்கியம். அதுக்கு என்ன ரீசன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பேட்டன்ட் கம்பெனிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்களே எஸ்எஸ்ஓன்னு, அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இந்தியன் கம்பெனிஸ் கம்மி தானே. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு அந்த அளவுக்குலாம் பேட்டன்ட்லாம் கிடையாது. அப்போது மோஸ்ட்லி ஃபாரின் கம்பெனிஸ் தான் இருப்பாங்க. அப்போ அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே நம்ம மெம்பராக இல்லாதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதாவது எந்த மாதிரி ரூல்ஸ் வந்து வைக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்ற குளோபல் லெவலில் இருக்கிற ஆர்கனைசேஷனில் நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதனால நம்ம பண்ணுறதுக்கு ஒரே சான்ஸ் என்னது, நாம் ஒரு ஆக்ட் போட்டு இந்தியாவுக்குள்ளே ஒரு பேட்டன்ட் விற்கிறாங்கன்னா அவன் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சிசிஐக்கு வந்து அதிகமான பவர் தரணும், ஜுடிஷியல் வந்து டிலே பண்ணாமல் பார்த்துக்கணும், மூணாவது ஆக்ட்டை கொண்டு வரணும், நாலாவது அந்த ஃப்ராண்டு பார்த்தோன்னா இருக்கா, அதாவது ஃபேர், ரீசனபிள், நான் டிஸ்கிரிமினேட் ப்ராக்டிஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ராக்டிஸஸை எல்லா பேட்டன்ட் கம்பெனிஸும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த கமிட்மெண்ட்டு அவரோட என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குல்ல, அதை ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் என்ன ஆகும், நம்ம நினச்ச மாதிரி பூஸ்ட் ஆகும். இன்றைக்கி ஃப்ரண்ட் பேஜில் அகைன் இந்த ரைட் சைட் பாருங்களேன், ஒரு நியூஸ் வந்துருக்கு பாருங்கள். லா அண்ட் ஆர்டர் எ ஸ்டேட் சப்ஜெக்ட் சே சுப்ரீம் கோர்ட்.
இந்த நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ட்ரை பண்ணுங்க. ஆர்டிகல் 131 ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடுவில் பிரச்சனை வச்சுக்கலாம். அந்த பிரச்சனையை தீர்க்கிறது யாரு? சுப்ரீம் கோர்ட்டா? அவன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஸ்டேட்டுக்காரன் டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு இந்த ஸ்டேட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கா? கேட்டால் அதிகாரம் இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 131 சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 131 பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கான தீர்வை கேட்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை போகலாம். அப்படியே வச்சுக்கலாம். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வச்சுக்கலாம். அதையும் கொண்டு போகலாம். எதை கொண்டு போகலாம்? சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகலாம். ஸோ மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் பிரச்சனை வருதுல்ல, எதனால் வரும்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஃபெடரேஷன் தானே. அதாவது ஃபெடரல் இஷ்யூ சொல்லலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பவர் இருக்குன்னா அந்த அதிகாரம் யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரமா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து பிரச்சனை வருது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருது. அந்த லா அண்ட் ஆர்டர் சரி பண்ணுறதுக்கு, இல்லை யாராவது லஞ்சம் வாங்கிட்டாங்க, இல்லை சண்டை போட்டாங்க, அந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கான்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வருது இல்லை, அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 131 பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போய் என்ன பண்ணலாம்? நீ கேஸ் போடலாம். இப்போ என்ன நியூஸ்னா, பெங்கால் கவர்மெண்ட் இருக்குல்ல, பெங்கால் கவர்மெண்ட் ஆர்டிகல் 131 பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களோட பவரில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், லா அண்ட் ஆர்டர் வந்து யாருக்கான பவர்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான பவர், கரெக்டாக? ஏன்னா ஸ்டேட் லிஸ்ட், அது இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஸ்டேட் லிஸ்ட்டோட பவர்னு தெளிவாக போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பெங்கால் ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் லஞ்சம் வர வச்சுக்கலாம். அப்போ அவர் வந்து கரெக்டாக என்ன பண்ணல, லாவை ஃபாலோ பண்ணலையா? அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணலாமா? அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போலீஸ் தானே இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் உங்கள் ஸ்டேட்டை தான் ஒர்க் பண்ணுறாரு. அவர் எந்த ஆஃபீஸர்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர். நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண ஆள். அப்போ நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண ஆள் வந்து லஞ்சம் வாங்குறாரு, ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் தான் உள்ளே வந்து விசாரிப்போமே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிக்கடி எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வருது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்சி பேர் தெரியும்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ள வந்து இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர். அப்போ இவங்க தப்பு பண்ணாங்கன்னா இவங்களை விசாரிக்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்டேட்டுக்குள்ளே லா ஆர்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வர முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இது சரியா தப்பா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் பெங்கால் கேஸ் போட்டிருக்கு ஆர்டிகல் 131 பேஸ் பண்ணி. ஸோ தீர்ப்புன்னு வரல. பட் சுப்ரீம் கோர்ட் எப்படி இன்டர் பண்ணுதுன்னா, லா அண்ட் ஆர்டர் பவர்னாலே அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான். லா அண்ட் ஆர்டர் எ ஸ்டேட் சப்ஜெக்ட் சேஸ் சுப்ரீம் கோர்ட். வெஸ்ட் பெங்கால் கம்ப்ளைண்ட் தட் CBI is claiming that unilateral rights to investigate the offences committed by the central employees within the state jurisdiction. உங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காருன்னா அவரை வந்து விசாரிக்கிறதுக்கான முழு உரிமை யார்கிட்ட இருக்குது? சிபிஐக்கு மட்டும் தான் இருக்க சொல்கிறாங்க. அதாவது 2 பேருக்கு இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, பட் அப்படி சொல்லாமல் சிபிஐக்கு மட்டும்தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வரலாம்ல அப்படின்னு கேஸ் போட்டுருக்காங்க. அதை சொல்லியிருக்க சொல்லி லா அண்ட் ஆர்டர் இஸ் ஏ ஸ்டேட் சப்ஜெக்ட்.